Allahu 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 Allah Allahu 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 Allah. குர்ஆனை ஓதுகின்ற இறை நம்பிக்கையாளன் கொழுஞ்சி பழத்திற்கு சமமாவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற, அதை நாள்தோறும் ஓதி வருகின்ற ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கான உவமையிலிருந்து துவங்குகின்றார். உவமையோடு பாடம் நடத்துவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அற்புதமான ஒரு வழிமுறை. மனிதர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பதற்கும், கவனச்சிதறல்களே ஏற்படாமல் தனது யதார்த்த நிலையை விளங்கிக் கொள்வதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பீடு, இந்த உதாரணங்கள், ஓமானங்களின் மூலமாக கற்றுத்தருவது வாடிக்கை. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளன், குர்ஆனை ஓதுகின்ற இறை நம்பிக்கையாளன் கொழுஞ்சி பழத்திற்கு சமமாவான். அது நல்ல வாடை, நல்ல நறுமணம் உடையது. மனிதர்கள் நுகர்ந்தால் அது நல்ல வாசம் வீசக்கூடியது. அதனுடைய சுவையும் கூட நல்லது. இப்படிப்பட்டவர் குர்ஆனை ஓதுகின்ற ஒரு முஃமின் ஆவார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது சொல்றாங்க, குர்ஆனை ஓதாத முஃமின், அவர் இறை நம்பிக்கையாளர் தான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர், இஸ்லாத்தை வாழ்வியலாக ஆக்கி கொண்டவர் தான். ஆனால் குர்ஆனை இவர் ஓதுவதில்லை. அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளன் பேரித்தம் பலத்திற்கு ஒப்பாவார். பேரித்தம்பலமும் வாடையற்றது, அதுல வாசம் இருக்காது, ஆனால் அது இனிமையானது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் குர்ஆனை ஓதுகின்ற முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள். குர்ஆனை ஒரு முனாஃபிக்காக, அவன்கிட்ட ஈமான் இல்லை, ஈமான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, ஈமான் அவனிடத்திலே கலங்கப்பட்டிருக்கிறது. உலகாதாயவாதியாக, சுயநலம் சார்ந்த ஒரு முனாஃபிக்காக இருக்கின்ற ஒரு மனிதன் குர்ஆனை ஓதுகிறான் ஏதேதோ காரணங்களுக்காக. இவனுக்கு உவமானம் என்னவென்றால், மலர்களை போன்றது. அந்த மலர் என்பது பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும், ஆனால் அது அவனுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை அது நல்ல வாடை கூட வீசலாம், நல்ல வாசம் கூட அடிக்கலாம், ஆனால் அது ரொம்ப கசப்பானது. குர்ஆனை தெரிந்து வைத்திருக்கிறான், ஆனால் குர்ஆனை ஓதாத முனாஃபிக் என்று ஒரு கூட்டம் உண்டு. குர்ஆனையும் ஓத மாட்டான் அந்த முனாஃபிக். தன்னை முஸ்லிம் என்று பகட்டுக்காக காட்டிக்கொள்வான். சமூகத்திலே தன்னையும் ஒரு முஸ்லிம் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்வான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கும். குர்ஆனை எட்டி கூட பார்க்க மாட்டான். இப்படிப்பட்ட முனாஃபிக், குர்ஆனை ஓதாத முனாஃபிக் எப்படிப்பட்டவன்? எதற்கு ஓமானம் என்றால், அவன் எட்டிக்காயை போன்றவன், குமட்டிக்காயை போன்றவன். அதில் வாடையும் இருக்காது, அதன் சுவையும் மிகுந்த கசப்பானது. இதற்கு ஒப்பாவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ரெண்டு முஃமின், ரெண்டு முனாஃபிக். ஒருவர் குர்ஆனை ஓதுகின்ற முஃமின், குர்ஆனை ஓதாத முஃமின். குர்ஆனை ஓதுகின்ற முனாஃபிக், குர்ஆனை ஓதாத முனாஃபிக். மரியாதைக்குரியவர்களே, குர்ஆனை பத்தி தான் இந்த ஒட்டுமொத்த அமர்வுமே போய்கிட்டு இருக்கு. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார். அவங்க தன்னுடைய கருத்தை சொல்றாங்க, தன்னுடைய வரலாறை சொல்றாங்க, வாழ்க்கையில ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனை கற்றுத் தருவதற்கு முன்பாக ஈமானை கற்றுத் தந்தார்கள். ஈமானை நாங்கள் கற்றுக்கொண்டோம், அதனோடு குர்ஆனையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம், எங்கள் வாழ்வு செழித்தது என்று ஒரு வார்த்தையும் நமக்கு முன்னாடியே சொல்லித்தராங்க. ஈமான் என்கின்ற இறை அந்த அருள் இல்லாது போய்விட்டால் இறை வேதம் எந்த வகையிலும் அவனுக்கு பயனளிக்காததாக மாறிவிடுகிறது. ஈமான் ரொம்ப முக்கியமானது. இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் நாம் ஓதுகின்ற குர்ஆனின் வாசகங்கள் நமக்கு நன்மையை பெற்றுத் தருகிறது. எந்த அளவுக்கு நன்மையை பெற்றுத் தருகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள். ஒரு அலீஃப், ஒரு லாம், ஒரு மீம், இது மூன்றையும் சேர்த்து ஓர் எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலீஃபுக்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10, 30 நன்மைகளை தரும் ஒரு சென்டென்ஸ். அல்ஹம்து என்று சொன்னால் 5 எழுத்துக்கள் அதில் இடம் பெற்றிருக்கிறது என்றால் 50 நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பிஸ்மில்லா 6 எழுத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் 60 நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நிபந்தனை ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் அற்ற இபாதாக்கள்
பயனற்றவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரியவர்கள். இப்போ குர்ஆன் நமக்கு வழிகாட்டி, குர்ஆனின் மீது நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. குர்ஆனை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும், குர்ஆனுடைய வாக்கை மேலோங்க செய்ய வேண்டும், குர்ஆனை சட்டமாக்க வேண்டும், குர்ஆனுடைய வாழ்வியல் அடிப்படையில் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பேசுகின்ற பொழுது அந்த குர்ஆனை ஓதுகின்ற இறை நம்பிக்கையாளனாகவே நாம் இருக்க வேண்டும். இறை நம்பிக்கையாளனாக இருந்து கொண்டு குர்ஆனை ஓதுவதில் தான் நமக்கு மாண்பும் மரியாதையும் இறை உதவியும் அருளும் கிடைக்குமே அன்றி உள்ளத்தில் ஈமான் இல்லாத நிலையில் ஓதப்படுவது அது அதாபாகவே மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரியவர்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நம்மகிட்ட அல்லாஹை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய நம்பிக்கை, ஈமான் இஸ்லாத்தை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஓதுகின்ற இந்த குர்ஆன் நமக்கு எத்தகைய நன்மைகளை பயன்களை ஏற்படுத்துகிறது? குர்ஆன் ஒரு மனிதனை வளப்படுத்துகிறது, தூய்மைப்படுத்துகிறது, அவனுக்கு இந்த உலகத்தை பற்றிய சரியான காட்சியை விவரிக்கிறது, மறுமை வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை வழங்குகிறது. நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை எவ்வாறு நிறைவு செய்வது என்பதற்கெல்லாம் சரியான வழிகாட்டுதல்களையும் நமக்கு அதற்கான போதனைகளையும் செய்து வருகிறது. இப்போ குர்ஆனை ஓதுவதின் மூலமாக எல்லா நன்மையும் நம்ம பெற இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதாமல் உங்களது உள்ளங்களை பாழடைந்த வீடுகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் உங்கள்கிட்ட இருக்கு, ஆனால் குர்ஆன் ஓதுறது இல்லை. இது எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? குர்ஆனை ஓதாதவரின் உள்ளம், குர்ஆனின் சிறு பகுதி கூட உள்ளத்தில் மனனமிடாதவருடைய உள்ளம் என்பது பாழடைந்த வீட்டிற்கு சமமானது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாழடைந்த வீட்டில் என்ன இருக்கும்? பாழடைந்த வீட்டிற்குள் சமூக விரோதிகள் வருவாங்க, பாழடைந்த வீட்டிற்குள் திருடர்கள் தங்குவாங்க, பாழடைந்த வீட்டிற்குள் ஹராமான காரியத்தை செய்வாங்க, பாழடைந்த வீட்டிற்குள் மனிதனுக்கு தொல்லை தரக்கூடிய விஷஜந்துக்கள் கூடியிருக்கும். பாழடைந்த வீட்டை பார்த்து மனிதர்கள் அச்சத்தோடு கடந்து செல்வார்கள். ஒருத்தன் அப்படி ஆயிடுவான் எப்ப? குர்ஆனின் சிறு பகுதி கூட அவனது உள்ளத்தில் இல்லாமல் போய்விட்டார். ஈமான் இருந்தாலும் கூட குர்ஆனும் கூடவே இருக்கணும். குர்ஆன் இல்லாத உள்ளம் பாழடைந்து போய்விடுகிறது. இப்ப நம்முடைய உள்ளத்தை ஒரு மாட மாளிகையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சூனத்தில் நமக்கு தரப்பட இருக்கின்ற மாட மாளிகைகளின் எடுத்துக்காட்டாக நமது உள்ளம் மாறிவிட வேண்டும். அதற்கான ஒரே வழி குர்ஆனோடு நாம் நெருங்கிய பிணைப்பை வைத்திருப்பது. இப்போ குர்ஆனோடு நெருங்கிய பிணைப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படிப்பட்டவனாக இருக்காங்கிற அந்த ஹதீஸ் சொல்லுது. அவன் மனிதர்களுக்கு இனிமையானவனாக இருப்பான். அவனிடமிருந்து நல்ல வாடை, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள், நல்ல வழிகாட்டல்கள், கனிவான பேச்சு, நிறைவான உபசரிப்பு, அவனை பார்த்தாலே மக்கள் மகிழக்கூடிய நிலையில் அவன் தன்னை மாற்றிக்கொள்வான். இப்போ சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நம்ம ஐடியல் முஸ்லீம்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு மிக்க முன்னுதாரணமான ஒரு முஸ்லிம் என்றால் அவர் எப்படி இருக்கணும்? ஹைருன் நாஸி வ அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதனுக்கு பயனளிப்பவனே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன். அப்படி என்றால் நாம குர்ஆனோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்பு தான் நம்மை கொழுப்புச்சங்காயாக மாற்றுகிறது. நம்மை நெருங்கி பேசவே மக்கள் விரும்புகிறார்கள். நம்மோடு அளவலாக, நம்மோடு உறவாட, உரையாட, நம்மோடு நேரம் செலவழிக்க மக்கள் விரும்புகின்ற அளவிற்கு நம்மை தகவமைத்துக் கொள்கின்ற ஒரு அற்புதமான வழிகாட்டல் குர்ஆன். குர்ஆன் மனிதர்களை நம்மை பார்த்து ஈர்க்கும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதோடு நம்மிடமிருந்து நிறைய பயன்களை மக்கள் அடைவார்கள். சுவை மிகுந்தவனாக நாம் இருப்போம். சுவைனா அதை இன்னும் பேசலாம், நிறைய பேசலாம், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சுவை மிகுந்தவராக நாம் மாறிவிடுவோம். மக்கள் நம்மை தேடி வருகின்ற, எப்படி ஒரு டேஸ்டான விஷயத்தை நோக்கி நாம் விரைந்து செல்கிறோம், அது எந்த விவகாரத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு அதன் ருசி, அதன் சுவை பிடித்து விட்டது என்று சொன்னால் அது நம்மை ஈர்க்கிறது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஜிகர்தண்டா கடை, மதுரை வந்தா எங்க சுத்தினாலும் சரி அங்க போய் ஒன்று குடிச்சிட்டு போனா தான் திருப்தி, மதுரை வந்த திருப்தியை நமக்கு கிடைக்கும். சுவை, நாவின் சுவைக்கே இவ்வளவு ஈர்ப்பு இருக்கிறது என்றால் கல்வின் சுவைக்கு எவ்வளவு ஈர்ப்பு இருக்கும். இப்போ சுவை மிகுந்தவனாக ஒரு இறை நம்பிக்கையாளன் குர்ஆனை கொண்டு மாறிவிடுவான். மக்கள் அவனை கொண்டு பயனடைவார்கள். அது இனிமையானது, நறுமணம் தரக்கூடியது. குர்ஆனை ஓதாத ஒரு இறை நம்பிக்கையாளனோ அவன் மக்களை கவர்கின்ற அம்சங்கள் அவனிடத்திலே இருக்காது. மாறாக அவர்கிட்ட சில அம்சங்கள் இருக்கும். குர்ஆனின்படி செயல்படணும், வாழணுங்கிற நல்ல எண்ணம் அவர்கிட்ட இருக்கும். அவர் தன்னளவில் ஒரு நல்லவராக, தன்னளவில் குர்ஆனை குறித்து தெளிவு பெற்றவராக, தன்னளவில் தன்னால் இயன்ற இபாதாக்களில் ஈடுபடுபவராக இருப்பார். மக்களுக்கு அதிகம் பயனளிக்கக்கூடியவராக இருக்க மாட்டார்.